வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதோ லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம், விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. இந்த வாட்டி ஒரு காரசாரமான ஒரு விஷயத்தை சொல்கிறோம், மறக்காமல் பாருங்கள். மேஷ ராசி. ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் வந்து இப்போ நீச்சமாக இருக்காருங்க. அது வந்து நீச்சங்கிறது வந்து என்னென்னா ஒரு மனசில் வந்து ஒரு ரணங்களை உருவாக்குற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். யாரால் ஆகும்? தாயார் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து மன கஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு 1, 4, 8ங்கிற போதே தாயார் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள், வண்டி வாகனங்களாக இருக்கலாம், வீடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மனசில் ஒரு காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சமாக 12 இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு சுப நிகழ்ச்சிகள் பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பெரிய விஷயம்னா சனி ராகு எல்லாமே நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் ஒரே டிகிரியில் இருக்கும்பொழுது சில நேரங்களில் வந்து ஒரு குழப்பங்கள் நிறைய வந்து குடும்பத்துலேயோ மற்றபடி பேச்சுவார்த்தையிலையோ வந்து ஒரு குழப்பங்கள் வந்து நைட்டு தூங்காமல் இருக்கிறதுங்கிறது வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்காமல் தூக்கி போட்டு வேறு வேலை பார்க்குறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சனி ராகு சுக்கிரன் புதன் எல்லாமே வந்து ஒரே கோட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ அது வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்குது. ஏன்னா சுக்கிரன் குரு வந்து ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது அது நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் சாதாரணமாக முடிக்க முடியாத ஒரு வேலையை கூட சூப்பராக முடிச்சுருவீங்க இந்த வாட்டி. அருமையான இருக்கும். ஸோ அது வந்து பார்க்கும்போதே எல்லாருமே ஒரு பாராட்டுதலுக்கான விஷயம். முதல்ல வந்து கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டாலும் ஒரு சிறப்பாக முடிக்கிறதுக்கான நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் சின்ன அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதியான சந்திரன் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ பெரிய லாபங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். இந்த வாரத்தில் வந்து வீடு சம்பந்தமான விஷயங்களில் வந்து லாபகரமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனாலும் மனதில் காயங்கள் ஒரு மனம் வரும். ஏன்னா செவ்வாய் அங்கே நீச்சமாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களை சொல்கிற விஷயம். ஸோ குழந்தைகள் 5ஆம் இடத்துல இருந்து பார்க்கும்போது இப்போ வந்து உச்சமாக சூரியன் இருக்குது. அதுவும் வந்து கேதுடைய சாரம். ஸோ கேதுடைய நட்சத்திரத்தில் போகிறனால அப்போ வந்து வேலை விஷயங்களில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், வேலை பலு நிறையா இருக்கும். ஐயோ என்னடா இவ்வளோ வேலை கொடுக்குறானுங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரியன் கேதுனாலே பாசஸை சொல்லுவோம். அது மாதிரி அப்பா சம்மந்தமான உறவுகளில் வந்து கொஞ்சம் அப்பா சம்மந்தமாக ஒரு உடல் சம்மந்தமாக கொஞ்சம் வைத்தியம் பார்க்குறது. அப்புறம் பாசஸ்மோ நம்ம மேனேஜர், நம்ம மேலதிகாரிகள், இல்லை கொஞ்சம் இப்போ ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டவங்களால ஒரு மன சுமைகளோ கொஞ்சம் வந்து அவங்க கண்ணாமண்ணான்னு கேள்விகள் கேட்குற மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து இன்னொரு 10 நாள் தான் இருக்கும். அதனால் அந்த காலகட்டம் வர கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா வந்து சூரியன் கேதில் போகிறதும் அது 6ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை செய்பவர்களுக்கு பாசஸால் நெருக்கடி வருங்கிறது உண்மையான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ செவ்வாய் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படிங்கும்போது செவ்வாய் வந்து இப்போ நீச்சமாக இருக்குது. அந்த வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஜாலியாக தான் ஓட்டுவோம். பட் இருந்தாலும் வந்து எவனாச்சும் வந்து இடவடம் பேசுகிறது, வாய் தகராறு ஏதாச்சும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதினும் போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 தந்தை ஸ்தானத்துக்குரிய ஒரு இடம். அதுக்கு மட்டும் இல்லாமல் 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது அவர் என்ன பணம் சம்பந்தமான விஷயங்கள், நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். நிறைய இடத்துக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் இப்போ குரு வந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது வீடு சொத்து புதுசாக வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருந்தாலும் மனசில் ஒரு கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும். வீடு சம்மந்தமான விஷயங்களையோ அப்பா சம்மந்தமான விஷயங்களோ ஒரு கவலைகள் இருக்கும். அப்பா சம்மந்தமான சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கவலைகள் இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 12ல் இருக்காருங்க. ஸோ 10ஆம் அதிபதி 12ல் தொழில் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் நிறைய வந்து அலைச்சல்கள் அங்கே போகிறது இங்கே போகிற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியும் 12ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் வர மாதிரி இருந்தாலும் பட் செலவுகள் வந்து அதுக்கான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும்பொழுது
என்ன மாதிரி விஷயமும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல பொருள் வரவு இருக்கும். பட் இருந்தாலும் மனசில் வந்து சின்ன சின்ன சஞ்சலங்கள், ஒரு வீடு சம்மந்தமாகவோ ஒரு நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு சஞ்சலம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. மற்றபடி என்னங்க, ஸோ இதெல்லாம் வந்து கிரக நிலைகளில் வந்து ஒரு சிறப்பாக இருக்கிற ஒரு விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள், அது சிறப்பாக அமையுங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து டிப் ஆஃப் த வீக், ரிஷபராசி. ஸோ ரிஷபராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பசு இருக்கிற ராசி, பணம் இருக்கிற ராசின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள், பண ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து இப்போ வந்து சுக்கிரன் வந்து 11 உச்சமாக இருந்து அது சனி பெரிய பணம் பெரிய லாபங்கள், வேலையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ வேலையில் வந்து ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் அவரும் வந்து 11 இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்கள், குடும்பத்துக்காகவும் குழந்தைகளாலும் நல்ல லாபங்கள். இந்த புள்ள வந்து தேராது, ஒன்றுமே வேலைக்காகாதுன்னு நினச்சிருந்த ஒரு புள்ள கூட சடார்னு எல்லாத்தையும் பண்ணி ஒரு மேஜிக் மாதிரி ஒரு பெரிய லெவலில் செட்டில் வர மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அது ஒரு நீச்சபங்க ராஜயோகங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம், நிறைய வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள், அதாவது புதுசாக அக்ரிமெண்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நல்ல லாபகரமாக நடக்கும். ஸோ என்ன ஒரு விஷயம்னா அது கொஞ்சம் அலைச்சல் தான் நல்ல லாபகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சிறப்பான விஷயம் தான். அதுக்கப்புறம் உங்கள் 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து இப்போ 12ல் இருக்கார். ஸோ 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இப்போ நம்ம தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு, கொஞ்சம் அம்மா வந்து வெடுக்குன்னு பேசுகிறது. ஏன்னா அது கேதுடைய சாரத்தில் போகும்போது அந்த கேதுங்கிற ஒரு விஷயம் வந்தாலே நிறைய கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் கேள்விகள் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்குற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. சூரியன் கேதுனாலே அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய ஒரு, ஏன்னா 4ஆம் பாவங்கிறது தாயாருடைய ஸ்தானத்தை குறிக்கும் போது கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சின்ன செலவுகள் ஏற்படுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி. ஸோ 5ல் உள்ள 5ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு நீச்சபங்கராஜனும் குழந்தைகளாக நல்ல வெற்றி சந்தோஷங்கள், கலைஞர்கள் ஏதாச்சும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கிறவங்களும் நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து நல்ல உச்சமாக 11ல் இருக்கும்போது நிறைய வேலையில் வந்து நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், பெரிய பணத்தில் வந்து நல்ல ஒரு போஸ்டிங் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ரொட்டேஷனுக்கு வந்து காசு கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் நீச்சமாக இருக்கும்பொழுது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நிறைய சந்தேகம் வரும். ஸோ அந்த சந்தேகத்தை கொஞ்சம் பார்த்து கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் செவ்வாய் வந்து இப்போ வந்து அது சனியுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான விஷயங்கள், நிறைய முன்னேற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் பட் சந்தேகங்களை உருவாக்கும். காமம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதில் வந்து நிறைய வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற ஒரு மனசஞ்சலங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க. அதனால் கணவன் மனைவி வந்து இதில் வந்து கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து இப்போ செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டங்கள், கொஞ்சம் நிறைய சந்தேகம், இதுலேயும் வந்து சந்தேகங்கள் தான் வருது. நண்பர்கள் விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பக்கத்து ஊர் இந்த மாதிரி பிரயாணம்லாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மூத்த சகோதரர்கிட்ட பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதேபோல் 9ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்கள் வந்து நல்ல வருமானங்கள், நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல ஒரு விஷயங்கள்லாம் சூப்பராகவே இருக்குங்க. அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேற்படிப்பு, ஏதாச்சும் ஒரு பெரிய படிப்பு படிக்கணும்னு நினச்சிட்டோம்னா அந்த படிப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது அது 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது அது செவ்வாயோட சாரமும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும், பெரிய லாபத்தை நோக்கி ஓடுவீங்க. ஸோ அது கிடைக்கலன்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பட் இருந்தாலும் அது பரிவர்த்தனை 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்களை திடீர்னு அள்ளி கொடுத்துரும், இல்லை எந்த வித மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்.
ஏன்னா வந்து அது 8-11 இப்போ 11 இருக்கும்போது, ஏன்னா பரிவர்த்தனை வந்து 11 இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் வரலாம். பட் இருந்தாலும் ஓவர் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா சுக்கிரன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பரிவர்த்தனை போயிடும். ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வேணால் வாங்கிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ சின்னதாக ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அதுக்குன்னு ஓவர் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் மொத்தமாக கொடுத்துட்டு லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டேன் பாஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா அது தப்பு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் காம்பேக்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார வந்து இறைவனை வந்து நம்ம மனசார ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு தனிமையான ஒரு ரூமில் உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக், மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதி புதன் வந்து 10ல் இருக்கார். அது நீச்சபங்க ராஜ்யம். ஏன்னா அந்த சுக்கிரன் வந்து குரு வீட்லேயும் குரு சுக்கிரன் வீட்லையும் நீச்சபங்க ராஜ்யம் வந்து அந்த பரிவர்த்தனை கிடைக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஆகாதுன்னு நினச்ச ஒரு விஷயத்தை வந்து அழகாக சமாளித்து பெரிய லெவலில் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு, அதாவது சக்ஸஸ் கண்டிப்பாக கிடச்சிரும். அம்மா சம்மந்தமான விஷயங்கள், தாயார், வீடு, நிலம் சம்மந்தமான விஷயம் திடீர் அதிர்ஷ்டமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. ஸோ அதுலேயுமே நல்ல விஷயம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2ஆம் இடங்கிறது குடும்பத்தை குறிக்கும். ஸோ குடும்பம், வருமானம், இந்த மாதிரி விஷயங்கள். அங்கே வந்து செவ்வாய்ங்கிறது வந்து நீச்சமாக இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன மாதிரி விஷயங்களுமோ கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது, கொஞ்சம் வந்து வல்கர் லாங்குவேஜ், அசிங்கமாக பேசுறது, பச்சையாக பேசுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பச்சையாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். யாருன்னா குடும்பத்துக்குள்ளே இந்த சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி வேலையில் வந்து ரொம்ப கவனமாக பேசணும். பகை 6ங்கிறது வந்து பகை உணர்ச்சியை கொடுக்குறது. ஸோ அதனால் ஏடாவிடம் பேசுகிறது, திட்டுறது, சண்டைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கணுங்க. அதனால் நம்ம பேசும்போது நம்ம மூடு சரியில்லை, நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கிறோம் போது டக்குன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறது தான் ரொம்ப நல்லது. அந்த இடத்துல இருக்காதீங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி குடும்பத்தில் வந்து அந்த மாதிரி சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறாங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் வருமானத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் போது எங்கேனாச்சும் வந்து பொருள் கொடுக்குறது, வாங்குறது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதை கொடுத்துட்டு அதனால் வந்து நமக்கு ஒரு மன வலி வரும். ஸோ அதனால் ஒரு மன கஷ்டம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது. அதுக்கப்புறம் 6ஆம் இடம் பண்ணும்போது 6ஆம் அதிபதி 2ம் போது சம்பள விஷயம், ஏதாச்சும் ஒரு சம்பள விஷயத்துக்காக பேச போயிட்டு அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு கஷ்டம், என்னடா நம்ம கேட்டோம் அவங்க கொடுக்கலையேங்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயங்க. அதுக்கப்புறம் வந்து 3ஆம் அதிபதியான சூரியன். 3ஆம் அதிபதி சூரியன் வந்து 11ல் இருக்காரும்போது 3ஆம் இடங்கிறது உங்களோட முயற்சி, உங்களோட முயற்சியில் வந்து ஒரு பெரிய வெற்றி, பெரிய லெவல் வந்து சாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து கேதுடைய இதில் போகும்போது உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் வந்து நிறைய அதாவது வாக்குவாதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், ஸோ அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கணும். வீடு பராமரிப்பு வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்கும். வண்டி வாகனம்லாம் வந்து ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். நம்ம வந்து எதாவது போனால் கூட எவனா ஒன்று முட்டுருவோம். ஸோ அதனால் கொஞ்சம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 5ஆம் அதிபதினும் போது 5ங்கிறது குழந்தைகளுடைய ஸ்தானங்க. ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களாக இருக்கும். குழந்தைகளுக்கு வேலை கிடைக்காமல் இருந்ததுன்னா இந்த டைமில் வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு வேலை கிடைக்கும். பட் ஆனால் இதில் குழப்பங்கள் நிறைய இருக்கும். ஸோ அது கொஞ்சம் சின்ன குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா 4 கிரகம்லாம் ஒன்றா இருக்கும்பொழுது அந்த மாதிரி குழப்பங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் இடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயங்களை சொல்லும். ஸோ வேலையில் வந்து நமக்கு எப்படி இருக்கணும், அது நீச்சமாக இருக்கும்போது வேலையில் வந்து தேவையில்லாத வாக்குவாதம் வரும். யாராச்சும் வந்து நம்ம பேசும்போது கோவத்தில் ஏதாச்சும் கண்ணாமண்ணா பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6க்கு 9 பாதகஸ்தானமாக இருக்கும்போது மேல் அதிகாரிகள் அல்ல வெளியூர் பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ங்கிறது திருமணம் சம்மந்தமான விஷயம், கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லும். ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு மனைவி ஒரு அலைச்சல்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்படியே இருந்தாலும் சில நேரங்கள் சின்ன ஊழல்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆல் இந்த கேம். பட் இருந்தாலும் குரு வந்து செவ்வாயோட சாதத்தில் வந்து கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேருக்கும் சின்ன சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கணும், கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சனி. ஸோ சனி வந்து 8ல் இருக்கும்பொழுது
8ஆம் அதிபதி வந்து 10ல் வராருங்க. ஸோ அதனால் வந்து தொழிலில் வந்து நமக்கு பேராசை தோணும். 8ங்கிறது வந்து நமக்கு நிறைய பேராசை, அதாவது ஷார்ட் ரூட்டில் வந்து பெருசாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கொடுக்கும். அதனால் அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். இப்போ வந்து என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து புதுசாக வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய ஒரு முதல் போட்டோ ஒரு பெரிய வியாபாரம்லாம் பண்ணாமல் இருக்குது நல்லது. ஏன்னா சனி ராகும் எல்லாமே ஒரே கோட்டில் இருக்கும்பொழுது நம்ம தப்பான டெசிஷன் எடுத்துருவோம், நம்மக்கிட்ட வர ஆளும் வந்து தப்பாக கைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சனி ராகும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்து கொடுங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் போகிறது, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகிறமான விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதி வந்து 12ல் போது 10ங்கிறது தொழில் ஸ்தானம். ஸோ தொழில் ஸ்தானாதிபதினு வந்து அவர் வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வியாபாரத்துக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வியாபாரத்தில் வந்து நம்ம பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா குருங்கிறது வந்து செவ்வாயோடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம். ஸோ செவ்வாயோட நட்சத்திரம் போகும்போது அது வந்து 2ஆம் இடத்துல கொஞ்சம் அது நீச்சமாக இருக்கும்போது நம்ம வியாபாரம் பேசும்போது சில நேரத்தில் கோபத்தில் ஏதாவது எடுத்துரிஞ்சு பேசுறது, கண்ணாமலாம் பேசுகிற மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும். கொஞ்சம் காமாக நமக்கு வந்து மூடு சரியில்லைன்னா இல்லைங்க நான் அப்புறம் வந்து பேசுகிறேன், ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு ஓடியாந்துடணும். ஸோ அதை தான் பண்ணணும். 11ஆம் அதிபதி 11ங்கிறது லாபஸ்தானங்க. ஸோ நல்ல லாபங்கள் வருமா, நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. லாபத்துக்கெல்லாம் எந்த வித குறைச்சலும் இருக்காது. பட் இருந்தாலும் மூத்த சகோதர நண்பர்கள்ட்ட பழகும்போது கொஞ்சம் பார்த்து பழகணும். அவங்க வந்து கொஞ்சம் இடவிடணும். ஏன்னா இந்த செவ்வாய் நீச்சங்கும்போது அவங்க கொஞ்சம் தப்பாக பேசுகிறதோ தப்பாக பழகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனம் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து 11ல் சூரியன் இருக்குது. உங்கள் முயற்சிகளில் பெரிய வெற்றி கிடைக்கும். ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றம் இல்லை. அதில் வந்து உங்களுக்கு வெற்றின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சுக்கிரனும் 10ல் வந்து உங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் போது நிறைய தொழில் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க. ஸோ மற்றபடி தொழில் வந்து பெரிய வெற்றி. ஏன்னா பரிவர்த்தனை வந்து 10லே இருக்கனால பெரிய வெற்றிக்காக உழைப்பீங்க. பட் இருந்தாலும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம், எது பண்ணனாலும் நம்ம முதல்ல வந்து இறைவன் 3 வேளை சாப்பாடு எப்படி முக்கியமோ அதே மாதிரி நமக்கு வந்து இறைவனுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ ஒரு சாந்தமான இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ, என்ன சாமி வேணால் பிடிக்கட்டும். ஸோ அந்த சாமியை நினச்சி இப்போ எனக்கு வந்து இந்த ஈஸ்வரன் பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாய ஒன்று மனசார வந்து அந்த ஈஸ்வரன் வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ நல்லதே நடக்கும். இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வசியம். ஸோ வசியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப கண்டிப்பாக முக்கியங்க. ஏன்னா வந்து வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பு, ஒரு வசியம் இருந்தால் தான் வந்து ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு கணவன் வந்து மனைவி வந்து எதிர்பார்த்துருக்கிறது, மனைவி கணவனை எதிர்பார்த்துருக்கிறதுலாம் வந்து ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்து காதலி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீல்ஸ் நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு மைனஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்குங்க. ஸோ இப்போ வந்து கணவன் மனைவி. ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் பார்த்தாலே ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்குது. அவர் வராரு நிறையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய பேர்ட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னும் போது வெற்றிலை பாக்கு. ஸோ வெற்றிலை பாக்குங்கிறது சூப்பரான ஒரு விஷயங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து உடம்புக்கும் நல்லது. உடம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்புங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹார்ட் டிசீஸஸ் வராமல் வந்து கிளியர் பண்ணும், உங்களுக்கு கொழுப்புகளை இது பண்ணும், அது வேறு விஷயம். பட் அதில் உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இந்த 3ம் கலந்து 2 பேருமே ஒன்றா உட்காந்து போடணும் வெற்றிலை. ஸோ அந்த மாதிரி போடும்போது அது ஒரு நிறைய வசியத்தை கொடுக்குது. இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு இன்டர்மெசி பாண்டேஜ், அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மையை அதிகப்படுத்துங்கிறது வந்து ப்ரூவனுங்க, பக்காவாக ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு சில ஜாதகங்களில் சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாய்ங்கிறத வந்து நாங்கள் மெயினாக பார்ப்போம். ஸோ பொருத்தம்லாம் பார்க்கும்போது இந்த பையனுடைய சுக்கிரன் இருக்கிறதுல அந்த பெண்ணுடைய செவ்வாய் இருக்கிறது, அந்த பெண்ணுடைய செவ்வாய் இருக்கிறது இந்த பையனுக்கு சுக்கிரன் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதேமாதிரி குரு செவ்வாய் இந்த மாதிரி தொடர்புள்ள ஜாதகங்களை இணைக்கிறது வந்து ரொம்ப அவசியமாகவும் அவங்க வந்து ஒன்று விட்டு கொடுக்காம ஒரு அந்யோன்யமாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். சரிங்க, அதெல்லாம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது, ஏற்கனவே வந்து சண்டை நடந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னை பொறுத்தவரை வந்து சில ஜாதகங்கள் வந்து பை ஆக்சிடென்ட், ஏன்னா வந்து 7 பொருத்தம் 8 பொருத்தம் 10 பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவரை பார்த்தாலே பிடிக்காது, ஒரே எரிச்சலாக இருக்கும், இவனை பார்த்தாலே காண்டாவதுங்க அப்படின்னும், இவனை பார்த்தா இந்த மூஞ்சை பார்த்தாலே எனக்கு அப்படியே 2 அட்டடி இல்லாமங்கிற அளவுக்கு கோவம் வருதுங்கன்னுவான். இல்லைனா சில நேரங்கள் என்னன்னா நான் பார்த்தாலே பயம் வரும், ஐயோ நான் பார்த்தாலே பயமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி இதில் வந்து 2 பேருமே இருக்கும். ஸோ பொண்டாட்டியை பார்த்து பயப்படணும் இருக்கிறோம், புருஷனை பார்த்து பயப்படுற பொண்டாட்டியும் இருக்குது.
ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது இது வந்து இப்போ எதனால் நடக்குதுன்னும் போது ஒருவருடைய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிற இடத்துல அவருக்கு ராகு இருக்கிறது, இல்லை அவங்களுக்கு செவ்வாய் இருக்கிற இடத்துல ராகு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் செவ்வாய் ராகு சுக்கிரன் ராகு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கும் பொழுது அந்த அந்யோன்யம் இருக்காதுங்க. ஸோ ஒரு பயத்தையும் நடுநடுங்கிட்டே வேலை பார்க்குறது அந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணுவோன்னா சர்ப கோயில்கள்னும் போது பக்கத்தில் ஏதோ புத்து கோயில் இருக்கும் இல்லையா, ஸோ புத்து கோயில்களுக்கு போயிட்டு அங்கே எண்ணெய் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஓவர் ஆகி ஒரு நல்ல அந்யோன்யத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து நல்ல ஒரு வசியத்தையும் உருவாக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ண. நிறைய சண்டை போட்டுருக்குங்க புருஷன் கொண்டாடிங்கன்னா வாரத்துக்கு 4 சண்டை போட்டுருவாங்க. வீட்டில் வந்து நிம்மதியாக கண்டிப்பாக நீ சர்ப கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து எண்ணெய் கொடுத்து அந்த தீபத்துக்கு எண்ணெய் கொடுங்க, போய் வழிபாடு பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்சு நம்ம இடத்துல போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருங்க. ஒரு சிறப்பான மாற்றங்களும் பிரார்த்தனை அவசியம். நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.